நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 323வது திருநாமம் பிராணதாய நமக. சாந்தோக்கிய உபனிஷத்தின் முதல் அத்தியாயத்தில் ஒரு கதை வருகிறது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே பெரும் போர் நடந்தபோது அசுரர்களின் கை ஓங்கத் தொடங்கியது. தாங்கள் வெற்றி பெற நல்வழி காட்டுமாறு தேவர்கள் தங்கள் குருவான ப்ரஹஸ்பதியிடம் வேண்டினார்கள். ஓம்காரம்தான் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஆயுதம். ஓங்காரம் ஆகிய பிரணவத்தை உங்கள் உடலில் ஒவ்வொரு அங்கமாக எண்ணி தியானம் செய்யுங்கள் என்று கூறினார் ப்ரஹஸ்பதி. முதலில் தேவர்கள் தங்கள் மூக்கையே ஓம்காரமாக எண்ணி தியானித்தார்கள். அசுரர்கள் பாப்பத்தையே ஆயுதமாக பயன்படுத்தி மூக்கை தாக்கிவிட்டார்கள். அதன் விளைவாகவே இன்றளவும் நமது மூக்கு நல்ல வாசனை, துர்நாற்றம் ஆகிய இரண்டையுமே நுகர்ந்து வருகிறது. அதன் பின் தங்கள் நாவை ஓங்காரமாக எண்ணி தியானித்தார்கள். அதையும் பாப்பத்தால் அசுரர்கள் தாக்கவே நம் நாவானது இன்றளவும் உண்மை, பொய் இரண்டையுமே பேசி வருகிறது. அதைத் தொடர்ந்து தங்கள் காதை ஓங்காரமாக எண்ணி தேவர்கள் தியானித்தார்கள். அதையும் பாப்பத்தால் அசுரர்கள் தாக்கவே அதன் விளைவாக தம் காது இன்றளவும் நல்ல செய்தி, தீய செய்தி இரண்டையுமே கேட்டு வருகிறது. அதன் பின் கண்ணை ஓங்காரமாக எண்ணி தேவர்கள் தியானித்தார்கள். அதையும் அசுரர்கள் பாப்பத்தை கொண்டு தாக்கினார்கள். எனவே நமது கண்கள் இன்றளவும் காணத்தக்கவை, காணத்தகாதவை ஆகிய இரண்டையும் கண்டு வருகின்றன. தங்கள் மனதையே ஓங்காரமாக எண்ணி தேவர்கள் தியானம் செய்தார்கள். அந்த மனதையும் அசுரர்கள் பாப்பத்தால் தாக்கிவிட்டார்கள். அதனால்தான் நல்ல எண்ணம், தீய எண்ணம் இரண்டுமே மனதில் உருவாகின்றன. இறுதியாக தங்கள் மூச்சுக்காற்றாகிய பிராணனையே பிரணவமாக எண்ணி தேவர்கள் தியானித்தார்கள். அந்த மூச்சுக்காற்றை அசுரர்கள் தாக்க முற்பட்ட போது அத்தனை அசுரர்களும் பாறை மேல் எரியப்பட்ட களிமண் போல் தூள் தூளாகி அழிந்து போனார்கள். வெற்றி பெற்ற தேவர்கள் தங்கள் குருவான ப்ரஹஸ்பதிக்கு நன்றி தெரிவித்துவிட்டு, குருவே, மூக்கு, நாக்கு, காது, கண், மனம் போன்ற அங்கங்களாக ஓம்காரத்தை தியானித்த போது அசுரர்கள் எங்களை தாக்கிவிட்டார்கள். ஆனால் மூச்சுக்காற்றை ஓம்காரமாக எண்ணி தியானித்த போது அவர்கள் அழிந்து போனார்களே, என்ன காரணம் என்று வினவினார்கள். அப்போது ப்ரஹஸ்பதி, தேவர்களே, மூச்சுக்காற்று என்பது வெறும் பிராணவாயு மட்டுமல்ல. உயிரளிக்கும் இறைவனான திருமால் மூச்சுக்காற்றை தனக்கு உடலாக கொண்டு அதை உள்ளிருந்து இயக்கி நம்மை சுவாசிக்க வைக்கிறார். திருமால் தான் அந்த மூச்சுக்காற்றின் வாயிலாக ஒவ்வொருவருக்கும் சுவாசத்தையும் உடல் வலிமையையும் சக்தியையும் கொடுத்து வருகிறார். இறைவன் தந்ததும் இறைவனுக்கு உடலாக இருப்பதுமான அந்த மூச்சுக்காற்றை தாக்கியவர்கள் அழிவை சந்திப்பதில் வியப்பில்லையே என்று பதிலளித்தார். மேலும், தேவர்களே, முன்பு நீங்கள் பார்க்கடலை கடைந்தீர்களே, அதற்கான சக்தி உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? துர்வாசரின் சாபத்தால் சக்தி இழந்து நின்ற உங்களுக்கு சக்தி கொடுத்தவர் திருமால். பார்க்கடல் கடைகையில் மந்தர மலையை தன் முதுகில் சுமந்தபடி கூர்ம மூர்த்தியாக ஆமை வடிவில் தோன்றிய திருமால் உங்களுக்கு நல்ல மூச்சுக்காற்றையும் உடல் வலிமையையும் சக்தியையும் தந்து நீங்கள் பார்க்கடல் கடைவதற்கு அருள் புரிந்தார். அதனால்தான் அந்த கூர்ம மூர்த்தியை குறித்த மந்திரத்தில் அனந்த பலசக்தையே, எல்லை இல்லாத வலிமையையும் சக்தியையும் கொண்டவரே என்று சொல்லி அப்பெருமானை வழங்குகிறார்கள் என்று விளக்கினார் ப்ரஹஸ்பதி. இவ்வாறு கூர்மாவதாரத்தில் தேவர்களுக்கு மூச்சுக்காற்றும் வலிமையும் சக்தியும் தந்து அருள் புரிந்தபடியால் கூர்ம மூர்த்திக்கு பிராணதக என்று திருநாமம். பிராணத என்றால் மூச்சுக்காற்று, த என்றால் கொடுப்பவர், பிராணதக என்றால் மூச்சுக்காற்றை கொடுப்பவர் என்று பொருள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 323வது திருநாமம்.
காற்று மாசுபட்டு அசுத்தமாகி வரும் இச்சூழலில் சுவாசம் தொடர்பான நோய்களும் அதிகரித்து வரும் நிலையில் நாம் அனைவரும் இணைந்து பிராணதாய நம என்று சொல்லி கூர்மமூர்த்தியை வழிபட்டால் நம் சுவாசத்துக்கு ஏற்ற நல்ல மூச்சு காற்றும் அதனால் நல்ல ஆரோக்கியமும் சக்தியும் நமக்கு கிடைக்கும்படி பெருமாள் அருள் புரிவார்.